வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் சங்கீதா, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், ஜேபிஎஸ் மெடிக்கல் கேர் சென்டர், ராசிபுரம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட HPV வேக்சின் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். இந்த தடுப்பூசியை பத்தி தான் நான் பேச போறேன். எல்லா கேன்சரையும் நம்மளால தடுக்கிறதுக்கான தடுப்பூசி வசதிகள் இன்னும் வரல. ஆனா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கான தடுப்பூசி இப்போ இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சரிங்களா? இது பர்டிகுலரா பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி, பர்டிகுலரா அவங்களோட பாலின சேர்க்கைக்கு முன்னாடி போட வேண்டிய ஒரு தடுப்பூசி. இதுல 11 வயசுல இருந்து 14 வயது உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம போடணும்னா 2 தடுப்பூசி 2 தவணையா போடணும். முதல் ஒரு ஊசி போட்டுட்டு 6 மாசம் கழிச்சு இன்னொரு தடுப்பூசி போடணும். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு 99% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம நம்மளால தடுக்க முடியுது. ஓரளவுக்கு 90% வெஜினல் கேன்சர்னு சொல்ற அந்த யோனியில வர்ற புற்றுநோயை நம்மளால தடுக்க முடியுது. இதே 14 வயசுக்குள்ள உங்களால போட முடியல அப்படின்னா அதுக்கப்புறமும் போடலாம். ஆனா அப்போ இன்னொரு பூஸ்டர் டோஸ் சேர்த்து போடணும். அதாவது ஒரு தடுப்பூசி போட்டுட்டு 2 மாசம் கழிச்சு இன்னொரு ஊசியும், அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு இன்னொரு ஊசியும் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்ம தடுக்க முடியுது. ஒருவேளை போடவே இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போடலாமா அப்படின்னா உங்களோட மருத்துவரோட ஆலோசனைப்படி பாப்ஸ்மியர் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அது பண்ணி கர்ப்பப்பை வாயில புண்ணு இருக்கா, புண்ணு இருந்தா அந்த புண்ணு சாதாரண புண்ணா என்ன ஏதுன்னு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மருத்துவரோட அறிவுரைப்படி நீங்க தடுப்பூசி போட்டுக்கிறனா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் பாப்ஸ்மியர் மட்டும் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே போதும். நன்றி.